We had a press meet for first in Tamil Nadu in space balloon implant. இப்போ வந்து almost 1.5 years later, we are now here to share a inspiring awareness story to the public through you. ஸோ நம்ம கூட வந்து ஒரு 97-year-old யங் பர்சன் இருக்காங்க, ஸ்ரீனிவாசன் திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு 1.5 months back, he had a fall in the bathroom, very trivial fall தான். After the fall, he was not able to completely lift his left shoulder. ஸோ ஒரு 97 வயசு ஆள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கீழே விழுந்த உடனே அது ஒரு ரத்த காயமாக இருக்கும், இல்லை ரத்தக்கட்டாக இருக்கும், இல்லை வயசாகிடுச்சு ஏதாவது தசை ஏதாவது கசக்கி இருக்கும் அப்படின்னு நினச்சி விட்டுடுவோம். அதே மாதிரி சாரும் பெருசாக கண்டுக்காமல் ஒரு 1.5 months அப்படியே விட்டுட்டார். He had severe pain, 95 to 99% of his sleep was disturbed. So he was not able to completely move his arm at all. So in the situation, he was brought to us to Rela Hospital. So இங்கே வந்த உடனே we examined him thoroughly and then we found him to have a rotator cuff tear. ஷோல்டரில் வந்து ஒரு வலுவான தசை நார் இருக்கும். அந்த தசை நாரோட இயக்கம் ஃபுல்லாகவே பாலடைந்து போய் கம்ப்ளீட்டாக அவரால் தூக்க முடியாமல் போயிருந்தது. இது டெக்னாலஜி ரைட் நோ இன் இந்தியா அண்ட் we are quite using it quite a few times now. Few hundreds of these balloons have been done here. So we thought 97-year-old with complications, we have beautiful anesthetists at Rela Hospital. அவங்களோட ஹெல்ப்போட without giving him general anesthesia, we performed this surgery totally under local anesthesia. அந்த சர்ஜரி பண்ணும்போது அவர் கூட பேசிக்கிட்டே தான் இருந்தோம், அவர் எங்களோட பேசிக்கிட்டே தான் இருந்தார். ஸோ சர்ஜரி went on well. It just took us 18 minutes to complete the surgery. And immediately after the surgery, because it was done under local anesthesia, he was shifted to the ward. He was made to talk with his relatives, and only after that everybody became all right. So the technology is there now for a long time, almost 1.5 years. The awareness is not there, so adukkaga da in the press meet. So you are seeing the results on stage. He will be able to speak to you about the results because I might be biased. Yeah, thank you so much for coming. நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணீங்கன்னு சொல்லலையே, என்ன பண்ணீங்க புதுசாக? அவங்க கேட்குறதுக்கு பதிலாக நான் கேட்குறேன். உங்களை மாதிரி தான், நான் லிவர் சர்ஜன், எனக்கு ஆர்த்தோபெடிக்ஸ் பற்றி ஒன்றும் தெரியாது. இது வந்து தோள்பட்ட ஷோல்டர் பிளேட், திஸ் இஸ் தி ஆர்ம் போன். இங்கே மேலே இருக்க இந்த தசைனார் தான் கிழிஞ்சு போயிடுறது. ஸோ இதோட டிஸ்கனெக்ட் இருக்கிறதுனால கையை ஃபுல்லாக தூங்க முடியறது கிடையாது. ஸோ இதுக்கும் ஒரு பாலம் மாதிரி நடுவில் இந்த பலூனை நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். இந்த பலூன் கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சைஸஸ். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி we have to introduce this balloon inside. இது வந்து டீஃப்ளேட்டடாக வரும். அதை வந்து நம்ம கரெக்டாக இந்த பொசிஷனில் உள்ளே வச்சுட்டு கரெக்டாக இதுக்கு பாலம் மாதிரி வச்சுட்டு then we have to just push. நேராக வச்சு அங்கே நேராக வச்சு அது அங்கே தெரியணும்ப்பா. பலூன் அந்த சைடு திருப்பி வச்சு உள்ள நல்லா இன்சர்ட் பண்ணு. யா பிங்க் ஆகும். யா ஸோ அது பிளேஸ்க்குள்ளே போன உடனே அது அப்படியே டீஃப்ளேட் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ திஸ் இன்ஃப்ளேஷன் வில் கிவ் அஸ் குட் சப்போர்ட். அந்த ஹெட் போன் வந்து மேலே இருக்க ஷோல்டர் போனோட உரசாமல் இருக்கிறது, அதனால் அவங்களுக்கு பெரும்பகுதி வலி கம்மியாயிடும். பிகாஸ் இது வந்து ஒரு ஃபல்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால இதன் பிறகு அந்த மூமெண்ட் வந்து ஃப்ளூடாக வர ஆரம்பிக்கும். பட் அஃப்கோர்ஸ் ஆல் திஸ் வித் குட் ஃபிசியோதெரப்பி. ஸோ 6 weeksக்கு இந்த மாதிரி அவங்க ஸ்லிங்கில் இருப்பாங்க. ஆஃப்டர் 6 weeks இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லோ மூவ்மெண்ட் கொடுத்தோன்னே in 3 months they'll be able to do most of their works fluently. So this is அதை எடுத்துருவீங்க அப்புறம். So this is a biodegradable balloon. So 2 yearsல it is going to be degraded. அதுக்குள்ளே ஃபிசியோதெரப்பி பண்ணி டெல்டாய்ட் ஃபங்க்ஷன்லாம் வர வச்சிட்டோம்னா they'll be able to தானாகவே கரைஞ்சிரும். 2 வருஷத்தில் கரைஞ்சிரும்ன்றாங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு 97 வயசு. விழுந்துட்டீங்களா பாத்ரூமில் விழுந்துட்டீங்களா? இல்லை டாக்டர். என்ன பண்ணீங்க? இல்லை அப்புறம் பட் ஒரு 6 months முன்னாடி ஸ்மால் ஃபால். அது வந்து ஒரு இதாகவே தெரியல, அப்போ வலியே தெரியல. 6 monthsக்கு அப்புறம் தான் about 4 months I had pain slowly started and I was taking what you call paracetamol and all just to relieve the pain. That will be for 3 to 4 hours. Afterwards again the pain will be there. So, and then casually I met one of the PT people. They told me it may be a frozen shoulder,
better take PT, it will be all right. After taking PT, SWG and IMF, and also wax treatment, they told me even if the ரொம்ப pain, டெக்னிக்கலாக பேசுகிறீங்க, ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறீங்க, எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. if the pain does not stop. பிடினா ஃபிசியோதெரப்பியா? ஓகே. சிரிக்கிறீங்க, எனக்கு தெரியாதுங்க பிடினா, நான் ஃபிசிக்கல் ட்ரைனிங்னு நினச்சேன். Physiotherapy doctor. And then he told me, if for these things the pain should have been completely all right. When the pain is still continuous, better see an ortho doctor immediately. Okay. Then I told my son Sankaran, who is put up here near Sanatorium, he said, Rela Hospital at Kurumpet is multi-specialty hospital and almost all types of treatment are available. Better I will fix up an appointment with an ortho doctor and then inform you. He informed me that he has fixed up an appointment with Dr. Prakash Apadurai and then come and meet him. I met him and then he took all the paraphernalia like MRI scan, CT scan, X-ray and all etc. And he told me this one has been massive torn on this one. That is the reason for the pain. I do not know how you are bearing it for all the 4 months. He was surprised. Then he told me there will be after some time he will consult other doctors and then he fix up an operation. என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? என்ன பண்ண முடியல உங்களால்? I could not lift my hand. Even to put the shirt, I have to put it with the right hand. I have to lift it up, sir. ஓகே. ஆப்ரேஷன் வேலை செஞ்சிச்சா இல்லையா? Pardon, sir? ஆப்ரேஷன் வேலை செஞ்சிச்சான்னு கேட்குறேன். Did it work? After operation, now I am on the slings. It will I was admitted on 22/6. 23rd operation was conducted. That is the procedure. 24th I was discharged. And right from the admission till the discharge, Dr. Apadurai and other doctors attended me, and in the operation theatre he was giving me a running commentary as to what all the procedures are going on and kept me update informed. And then I am thankful to all the paramedical staff and all the staff of Rela Hospital for promptly attending on me, giving me best of service, for which I am highly thankful to them. I am also thankful to Dr. Apadurai for giving me an encouragement when I met him for a review that I have to put up with a little small difficulties and it will be only for 6 weeks. Afterwards, and by that time, how are you? He said, I am all right, sir. Pain has subsided almost 90%. That's the Only important part. pain comes when I lift my hand. 90% pain is subsided. Yeah. He said, no need to worry. After some time, it will be all right. And by a small exercise, it will be okay. I am thankful to not only Apadurai, I am thankful to your great organization for bringing all youngsters, experts to this organization, so that nowadays the medical technology has gone far expectations. Therefore, I think I wish every success of your hospital. Thank you, sir. 3 cheers to Dr. Apadurai. Thank 3 you, cheers thank to you. Dr. Rela. Thank you. Thank you, sir. Thank you. I am coordinating, I think, this for you guys. You can ask. Dr. Apadurai is arthroscopic surgeon, minimally invasive surgeon. He does keyhole surgery inside joints. That's his job. And he is also a sports surgeon. Joint injuries happen inside the joints and he repairs broken ligaments and all of that is his job. So it's not just the young people with sports injury that are benefiting from him. We have clearly seen that even 97-year-old young man can also benefit from his technical abilities.
And I think science has moved on that minimally invasive, which is really a keyhole surgery inside the joint, can be done in 97-year-old without a general anesthesia, because general anesthesia may carry risks for him. So the anesthetists, I'm sure, have given him a good block, local anesthesia, so he doesn't feel the pain. And he had to speak to him constantly to distract him from the pain, maybe. You know. So, but I want to ask Dr. Ayyadrai, what is unique about this that we want to tell this story? One thing is, it is the most simplest procedure. Minimal blood loss, minimal access surgery, and maximum, what should I say, you will get the maximum results, maximum benefit out of it. And because traditionally what had been done for a problem like this is a replacement before the invent of the balloon. Now this is really, it doesn't burn any bridges. If there is a problem later on, we can convert it into an arthroplasty later. So that's the benefit the patient gets. The benefit. Tamil. Okay. ஸோ இந்த வழக்கமாக ஒரு 80 வயசுக்கு மேலே ஏற்படுற இந்த தசைநாறு கிழிஞ்ச ப்ராப்ளத்தினால ரொட்டேட்டர் கஃப் ரிப்பேர்னு சொல்லி அதுவும் மினிமல் ஆக்சஸ் நம்மளால் இழுத்து வச்சு தைக்க முடியும். வி ஆல்சோ ஹேவ் அந்த பேச்சஸ்ன்னு சொல்லி கமர்ஷியலி அவைலபிள் பேச்சஸ் இருக்குது. அது ஒரு இத்து போன மாதிரி தன்மை இருந்ததுன்னா அந்த பேட்சும் போட்டு நம்ம சரி பண்ண முடியும். இப்போது அந்த மாதிரி பண்ண முடியாத பேஷண்ட்ஸ்க்கு இந்த பலூன் வந்து ஒரு 2 to 3 years ஆஃப் குட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். சம்டைம்ஸ் திஸ் கேன் பி பர்மனன்ட் ஆல்சோ. யாராவது கேள்வி கேட்க போகிறீங்களா? இது மெடிசன்ஸ் ஒன்றும் இல்லைங்க, வெறும் நார்மல் சலைன் மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் பயோடிகிரேடபிள் பாலிலாக்டிக் ஆசிட். ஸோ இதுக்குள்ளே வந்து நார்மல் சலைன் இருக்கு இல்லையா, நம்ம குளுக்கோஸ் போடுறதுக்கு நம்ம ஐவி ஃப்ளூட் ஏற்றோம்னா அது வந்து ஒரு 50 ml போட்டுட்டு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 15 ml நம்ம ரிட்ராக்ட் பண்ணிடும். தென் திஸ் ஸ்டேஸ் இன்சைட் தி ஷோல்டர். இது அந்த பக்கம் இந்த பக்கம் நழுவாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த சலைன் போடுறது. ஸோ 2 years இது எப்படியும் கரைஞ்சிட போகுது. ஸோ பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரப்போகிறது இல்லை. தட்ஸ் இன்ஜெக்ஷன். எஸ், ஆமாம் சார். ஒரு சின்ன துளை போட்டு இந்த இது மட்டும் நம்ம உள்ள செலுத்த வேண்டியது இருக்கும் அந்த ஷோல்டருக்குள்ளே. ஜஸ்ட் லைக் an இன்ஜெக்ஷன். கரெக்ட். You are right. It's an injection inside a material that we put inside. Yes. Injection into the joint இல்லை, injection inside this. ஸோ வெறுமா ஜாயிண்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா எங்கே பார்த்தாலும் பரவிடும் இல்லையா, ஜாயிண்ட் உள்ள எங்கே பார்த்தாலும் பரவிடும், தேவைப்படுற இடத்துல உட்காராது. இது வந்து அப்சார்பபிள் மெட்டீரியல். இது கொஞ்ச நாள் கழித்து தானாகவே மறைஞ்சிடும். இதை உள்ளே வச்சுட்டு அது உள்ளே இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா இது உள்ளே இருக்கும் அந்த தண்ணி. அந்த மூமெண்ட்டில் எங்கேயும் நகராமல் அந்த எந்த இடத்துல அந்த சொல்யூஷன் இருக்கணுமோ அந்த இடத்துல உட்காந்துருக்கும் அது. ஸோ இது மேசிவ் இர்ரிப்பேரபிள் டயர்னு இருக்குங்க. சில தசைநார் நம்மளால் இழுத்து வச்சு தைக்க கூட முடியாது. ஏன்னா அந்த ஏஜில் அந்த டிஷ்யூ குவாலிட்டி அந்தளவுக்கு தரமாக இருக்காது. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். யா. ஸோ இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டட் ஃபார் பேஷண்ட்ஸ் above 65 years of age. ஆமாம், until 65 years of age